அழகுமதி வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்கு அவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. ராகவன், ராஜலக்ஷ்மி, இங்கே பாக்யராஜ்னு. வந்ததுக்கு பிறகு மலர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுமே, மலரக்கா வீட்டில் இல்லை வெளியே போயிருக்காங்கன்னு சொல்லும்போது, வெளியே வா, இந்த நேரத்தில் எங்கே கிளம்பி போனா அவ? இப்போ தானே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாக்யராஜுக்கு கால் பண்ணா அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி சொல்ல, அதானே மலர் என்கிட்ட எதுவுமே சொல்லலையே அப்படின்னு பாக்யராஜு சொல்கிறாங்க. இல்லை அது அப்படின்னு சொல்ல வரும்போதே இங்கே டக்குன்னு அழகுமதி யோசிச்சு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இல்லை இங்கே மலரக்கா பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்க. மாமா இவ்வளோ பதட்டப்பட்ட உடனேயே அவங்களுக்கும் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுச்சு. அதான் பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போய் உங்களுக்காக அர்ச்சனை பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனாங்கன்னு சொல்லும்போது, ஓ அவளுக்கு அந்தளவுக்கு அக்கறை இருக்கா, அதுவே சந்தோஷந்தான். டே பாக்யராஜ் கோவிலுக்கு போயிருக்காடா அப்படின்னு சொல்லும்போது, ஓ மலரும் என்கிட்ட அதை தான் ஃபோனில் சொன்ன மாதிரி இருந்துச்சு, நான் கோவிலில் இருக்கன்ற மாதிரி தான் சொன்ன மாதிரி இருந்துச்சுன்னு அங்கே பாக்யராஜ் சொல்கிறாங்க. நீ எதை தண்டை சரியாக காதில் வாங்கியிருக்க ராகவன் சொல்ல, இல்லைப்பா வண்டி சத்தத்தில் எனக்கு சரியாக எதுவும் கேட்கல அப்படின்னு பாக்யராஜ் சொல்கிறாங்க. சரி அவள் கோவிலுக்கு போயிட்டா வீட்டில் சமையலெல்லாம் யார் பார்த்ததுன்னு சொல்லும்போது, நானும் ஸ்ருதியும் தான் சேர்ந்து சமைச்சிருக்கோன்னு சொல்லும்போது, இதை கேட்டேன் ராஜலக்ஷ்மியும், நீயா சமைச்சேன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் சப்பாத்தியும் குருமாவும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அப்பா உங்களுக்கு டயட்லேயும் ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்களே, சப்பாத்தி தான்ப்பா பெட்ரு, நீங்கள் நைட்டு சப்பாத்தியே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி கொண்டு வா நானும் அதையே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. மதி அவங்களுக்காக சாப்பாடெலாம் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போதே இங்கே மலர் அவசரமாக வீட்டில் அங்கேருந்து ஓடி வராங்க. மலர் வந்ததும், அத்தை மாமா அது வந்துன்னு சொல்லும்போது, மலர் பரவாயில்ல மலர், மதி இப்போ தான் சொல்லிச்சு, நீ மாமாவுக்காக யோசிச்சு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு போயிட்டு வந்த வரை ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லும்போதே, சரி கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்கிறேன், கையில் எதையும் காணும், திருநீரெல்லாம் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, அத்தை அது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நீங்கள் எப்போதும் வச்சிருப்பீங்களேக்கா கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது, கையில் இங்கே பர்ஸில் வச்சுருக்கேன் திருநீரை எடுத்து, மாமா இந்தாங்க மாமா, அவசரமாக கோவிலுக்கு போனேன்னா அங்கே அர்ச்சனையும் பண்ணுறதுக்கு குறுக்கள் இல்லை, அதனால் வாங்கிட்டு போனது எல்லாத்தையும் சாமிக்கிட்டே வச்சுட்டு உங்களுக்காக நான் சாமிக்கிட்ட வேண்டிட்டு வந்தேம்மான்னு சொல்லிட்டு அதை கொடுக்கவும் செய்கிறாங்க. சரி சரின்னு வாங்கி அதை திருநீரை பூசிக்கிட்டு அதுக்கு பிறகு சாப்பிடவும் செய்கிறாங்க. அதுக்குள்ளே சமைச்சிட்டியா அப்படின்னு கேட்க, சப்பாத்தி குருமா மட்டும்தான் பண்ணேன்னு சொல்லும்போது, அத்தையும் மாமாவும் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றாங்க அப்படின்னு அங்கே மலரும் கேட்குறாங்க. அதெல்லாம் அப்படித்தான், இனிமே கொஞ்சம் அவங்களையும் மாற்ற வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது, மலர் சிரிச்சுக்கிட்டே, நீ மட்டும் இல்லைன்னா இன்றைக்கி எங்கள் அம்மா போய் பார்த்துருக்கவே முடியாது, ரொம்ப தேங்க்ஸ் மதி அப்படின்னு இங்கே மலர் சொல்லும்போது, நீங்கள் நினச்சிருந்தாலும் போய் பார்த்துருந்துருக்கலாம் அப்படின்னு அங்கே மதியம் திருப்பி சொல்கிறாங்க. அது என்னவோ உண்மைதான், ஆனால் என்னால் தான் போக முடியலையேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் எங்கள் வீட்டில் வந்துட்டு அழகுமதியும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அழகுமதி வந்துட்டு தன்னுடைய ஜாப் டீட்டெயில்ஸ் எல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும், அடுத்த ஜாப் தேடணும் அப்படின்றதுக்காக கிளம்பிக்கிட்டு இருக்க அதே வேலையில் தான் இங்கே அழகுமதி மலர் என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய வீட்டுக்காக சமையல் பண்ணி இங்கே பக்கத்தில் பாக்யராஜ்கிட்ட கொடுக்குறாங்க. பாக்யராஜுமே அன்னைக்கு நைட்டே இங்கே மலர் பாக்யராஜ் கண்டபடி திட்டுறாங்க. இப்படி ஒரு விஷயத்த சொன்னால் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம ஏதாவது ஒரு பதில் சொல்றியா பாக்யராஜனி, ஏதோ உங்கள் அம்மா அப்பா முன்னாடியே நான் சொன்னது எல்லாத்தையும் திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கேன், இதனால நான் தான் சிக்குவேன்னு கொஞ்சமாவது யோசிச்சியா, சொல்ல வர விஷயத்த என்ன சொல்ல வரா எதுக்கு சொல்ல வரான்னு கூடவா நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன், நீ கூட்டிகிட்டு போகலன்னா என்ன, என் அம்மாவை போய் நான் பார்த்துட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. மலரு அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்கு மேலே என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது பாக்யராஜ், நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே எதுவுமே பேசாமல் திரும்பி படுத்துக்கிறாங்க. சப் நான் தான் எல்லாத்துலேயும் சொதப்பி வச்சுட்டேனா, நல்ல வேலை மதி காப்பாற்றிடுச்சு, இல்லைன்னா என்ன இருக்கும்னு நினச்சி எங்கள் பாக்யராஜ் புலம்பிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையிலையும் இங்கே அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்க முடியலையேன்னு ஒரு வருத்தம் இருக்குது. அதனால் இங்கே மதிக்கிட்ட அதை பற்றி சொல்லும்போது, நீங்கள் சமையல் பண்ணி இங்கே ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்து விடுங்க, அவர் போகும்போது அப்படியே கொடுத்துட்டு போகட்டுமே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் சரியாக இருக்குமா, அத்தை மாமாவும் எதுக்கு இவ்வளோ பெரிய சாப்பாடு கேட்கல, இது சாப்பாடு கொடுத்து விடுறேன்னு என்கிட்ட கேட்க மாட்டாங்களான்னு சொல்ல, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு அழகுமதி சொல்கிறாங்க. மலர் எங்கள் மதியோடைய சப்போர்ட்டில் சமையல் பண்ணி அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து பாக்யராஜ் கையில் கொடுக்குறாங்க. என் கூட நேற்று எங்கள் அம்மாவை பார்க்குறதுக்கு தான் வரல, ஆனால் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்க வேண்டிய இந்த சாப்பாட்டையாவது கொண்டு கொடுங்க, பாவம் அவங்களால கிளம்பி நடக்க கூட முடியலை, படுக்கையாக இருக்காங்க,
கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்ல, என்ன மலரு இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் நீ இதை பார்த்து கிழிச்சேனே நீங்கள் பண்ண விளையன்னு அழகு மலர் திட்டிகிட்டு இருக்கும்போதே, என்னடா பாக்கியராஜ் கையில் 2 சாப்பாட்டு லஞ்ச் பேக் இருக்கு, ஆமாம் அதில் ஒன்று பெருசாக இருக்கும் போலையே, இது எதுக்கு எடுத்து கொடுத்து விடுற அப்படின்னு அங்கே ராஜலக்ஷ்மி கேட்குறாங்க. அத்தை வந்து அப்படின்னு தயங்கியபடி நிற்க நீ அழகுமதி சொல்கிறாங்க, இன்னும் உடம்பு சரியில்லை, இன்னைக்கு எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுப்போன்னு தெரியலை. அழகுமதி உடனே இங்கே மலர் அக்காவுடைய அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லை, அதனால தான் சமையல் பண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னது இந்த வீட்டிலேருந்து இவங்க அம்மாவுக்கு சமையலா, என்னடா பாக்கியராஜ் அவள் தான் சமைச்சு ஏதோ கொடுத்து விடுறானா, நீயும் தூக்கிட்டு கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன மதி அப்படின்னு தலையாட்டுறாங்க மலரும். கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு மதி சொல்லிட்டு இங்கே ராஜலக்ஷ்மி ராகவனை பார்க்குறாங்க. ஏன் என்னாச்சு, ஏன் அவங்க அம்மாவுக்கு சமையல் செஞ்சு கொடுக்கறதுனால என்ன பிரச்சனை வந்துட போகுது அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு சாப்பாடெலாம் செஞ்சு கொடுத்து விட்டா பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, அதுவும் இதெல்லாம் ரொம்ப அவசியமா, ஏன் உன் தம்பி தான் கூட இருக்கான்ல, அவன் எந்த பார்த்துக்க மாட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ அத்தை அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்புக்கு ரொம்ப முடியலை, அவங்களால படுக்கை விட்டு கிளம்ப கூட முடியலை, அப்படி இருக்கப்போ என்னால் கூட இருந்து பார்த்துக்கவும் முடியாது, அதனால தான் நான் இங்கேருந்து சமையல் பண்ணி கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அழகு மலர் சொல்கிறாங்க. மலர் சொன்னதை கேட்டதும், பார்த்தீங்களாங்க நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல, அவ இஷ்டத்துக்கு இந்த வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் சமைச்சு அம்மாவுக்கு கொடுத்து விடுறான் அப்படின்னு சொல்ல, இதில் என்ன தப்பு இருக்குது, அவங்க அம்மாவுக்கு அவங்க அம்மா சமைச்சு கொடுத்து விடுறாங்க, இதில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்க, உனக்கு எதுவும் தெரியாது, நீ வாயை மூடிட்டு இந்த வீட்டு சாப்பாடெலாம் அந்த வீட்டுக்கு போகணுமா என்ன அப்படின்னு சொல்லும்போது, மலரக்கா சமைக்கிறாங்க, அதுவும் அவங்க அம்மாவுக்கு சமைக்கிறாங்க, இதில் என்ன வந்துட போகுது, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதும் உங்களுக்கு நீங்கள் என்ன தேவைப்படுறீங்களோ அந்த சாப்பாட்டை செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, அது தப்பில்லை, ஆனால் அதே சமயத்தில் அவங்க அம்மாவுக்காக அவங்க யோசிக்கிறது தப்பா, அப்படி பார்த்தா இனிமேல் இந்த வீட்டில் உங்கள் பசங்களே சமைக்கட்டும், வீட்டுக்கு வந்த மருமகளை எதுக்காக நீங்கள் சமைக்க சொல்கிறீங்க, உங்கள் பசங்க சமைச்சு கொடுத்து நீங்கள் சாப்பிடுவீங்கள்ல, அதையும் பண்ணிட்டு போட்டுமே, இன்னொருத்தவங்க வீட்டிலேருந்து வந்த பொண்ணு சமைக்கிறத நீங்கள் எதுக்கு சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்ல, ஏய் நீ ரொம்ப ஓவராக பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்கிறாங்க, நியாயமாக பார்த்தா அவங்க கூட இருந்து அவங்க அம்மாவை கவனிச்சுக்கணும், ஆனால் அதுக்கு தான் நீங்கள் இந்த வீட்டில் எதுவுமே சொல்ல மாட்டீங்க, அட்லீஸ்ட் சாப்பாடு கொடுக்குறது கூடவா ரொம்ப பெரிய தப்பாயிட போகுது. ஆமாம் அந்த வீட்டிலேருந்து இங்கே மலரக்காவுக்கு தானே நிலத்தை கொடுத்தாங்க, அந்த நிலத்தை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதுவே அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுனா மட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அழகு மதியம் சொல்கிறாங்க. இதை கேட்டது இங்கே ராஜலக்ஷ்மி அமைதியாக நிற்க, ஆமாம் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதுவும் உடம்பு சரியில்லாதவங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும், அதுவும் இந்த வீட்டில் உனக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலோ இல்லை அப்பாவுக்கு ஏதாச்சும் ஒன்றுனாலோ இங்கே ரேவதி புருஷன் தங்கராஜ் மாப்பிள்ளை ஓடி வரத்தானே செய்கிறாரு, அவருக்கு கொடுக்குற மரியாதை இந்த வீட்டில் எனக்கோ இங்கே மலருக்கோ கொடுத்துருக்கீங்களா, அதே மாதிரி தான் நானும் அந்த வீட்டில் ஒரு மாப்பிள்ளையாக இருக்கேன், அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா ஓடி போய் நிற்கிறதுல என்னம்மா தப்பு இருக்கு, மலர் நீ தினமும் சாப்பாடு 3 வேளைக்கும் சமைச்சு கொடுத்துரு, நானே அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துறேன், கொஞ்சம் உடம்பு சரியாகிற வரையும் நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு மலர்கிட்ட சொல்லிட்டு பாக்யராஜ் கிளம்புறாங்க. ராகவனுக்கு ராஜலக்ஷ்மி வாயை திறக்க முடியல. ஏய் நில்லு அப்படின்னு மதியை சொல்லும்போது மதி நிற்கிறாங்க. உள்ளே போன மலருக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. மதி அங்கேயே நிற்க மதி கிட்டே கேட்குறாங்க, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், இந்த வீட்டில் நீ வைக்கிறதா சட்டமா, வந்து கொஞ்ச நேரத்தில் மலரையும் பாக்யராஜையும் மாற்றிடுவ போலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க மாறலாம் இல்லை, நீ மாற வேண்டியதே இந்த வீட்டில் முக்கியமான 2 பேர்னா அது நீங்கள் மட்டும்தான், நீங்கள் உங்களை மாற்றிக்கிட்டாலே இந்த குடும்பத்தில் பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு போக, என்னங்க சொல்லிட்டு போகிறான், அப்போ பிரச்சனையே என்னால் தான் வருதான்னு சொல்லிட்டு ராவன் கிட்ட சொல்ல, எனக்கு வேற சாப்பிட்டதும் மாத்திரை போட்டதும் ஒரு மாதிரி இருக்குது, இங்கே நடக்கிற பிரச்சனையில் எனக்கு இன்னும் டென்ஷன் ஆக போகுது, அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓட வேண்டியதாக இருக்கும், நான் போய் சத்த நேரம் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் உள்ளே கிளம்பி போக, ராஜலக்ஷ்மியோ பயங்கர கடுப்பில் இருக்காங்க. உள்ளே போன மதிக்கிட்ட மலர் எதுக்கு மதி சொன்னேன்னு சொல்லி கேட்க, எத்தனை நாளைக்குக்கா உண்மையை மறைச்சிட்டே இருக்க முடியும், அதுவும் தப்பு பண்ணாதானே மறைக்கிறதுக்கு, தப்பே பண்ணாத நீங்கள் எதுக்காக பயப்படணும், இனிமே பயமே இல்லாமல் நீங்கள் சமைச்சு கொடுத்து வரலாம், அதான் உங்கள் ஹஸ்பண்டே சொல்லிட்டாருன்னு சொல்லும்போது, அது என்னமோ உண்மைதான் மதி, இப்போதான் மனசுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க, அட இதெல்லாம் விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்கே மதியும் மலரும் சரி இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்காங்க.